ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஃபினிக்ஸ் இன்னைக்கு இந்த வருஷத்துக்குரிய நோட் 50 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அது 50 சீரிஸ்ல பட்ஜெட் செக்மெண்ட் 50X மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி வரப்போற காலங்களில் நோட் 50 ப்ரோ பிளஸ் இது மாதிரி விஷயங்கள் நிறைய அடுத்தடுத்து வரப்போகுது. இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ண நோட் 50X மொபைல் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G நெட்வொர்க்கோட டாப் எண்ட் ஸ்பெக்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா பையிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு ரெண்டு மெட்டாலிக் ஃபினிஷ் டச்சர்ஸும் அண்ட் ஒரு வீகா லெதர் டச் ஃபினிஷோடையும் இந்த வட்டம் மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 அல்டிமேட் சிப்செட்டோட பேஸ் வேரியன்ட்டே வெறும் ஒரு 11,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இந்த வட்டம் என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, பேக் சைட்ல டிசைன்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, இந்த பிரைஸிங்க்கு இவங்க என்ன ஹார்ட்வேர்ஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் நோட் 50X பாக்ஸ். எப்பயும் போல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல டியூயல் டோன் ஃபினிஷ்ல முன்னாடி 50X மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில முதல் மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டேடியான ஒரு சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு சின்ன ஒரு விஐபி கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த யூசர் கைடன் மேனுவல்ஸ் அண்ட் ஒரு 45 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இது மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இந்த வட்டமே ஸ்டார்டிங்கே இவங்க 50 சீரீஸ்ல பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலும் பட் ஆனா இதோட வேலைகள் செய்யறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தட் ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன கலர் வேரியன்ட்னு பார்ப்போம். இதை பொறுத்தளவு ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ். அதுல கிரீன் கலர் மட்டும் லெதர் டச் ஃபினிஷும் அண்ட் மீதி உள்ள ரெண்டுமே உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல வித் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 120GB வேரியன்ட் 11,500 rupeesக்கும் அண்ட் உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் 120GB வேரியன்ட் 13,000 கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இதுல பயங்கரமா ஹோல்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நிறைய கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இங்க பிரைமரி சென்சார் ஒரே ஒரு சென்சார் தான். ஆனா இதே டிசைன் பார்ட் தான் உங்களுக்கு இந்த நோட் 15 சீரிஸ் எல்லா சீரிஸ்லயும் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கேமரா பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்த சீரிஸ் ஹையர் எண்ட்ல போகும்போது அதுல ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கு. பட் ஆனா இது ஒரு பேஸ் வேரியன்ட் இதுல கிடையாது. அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு கிரீன் கலர் மட்டும் உங்களுக்கு வீகா லெதர் டச் ஃபினிஷும் மீதி ரெண்டு கலர் வேரியன்ட்டுமே உங்களுக்கு மெட்டாலிக் ஃபினிஷ் டச்சஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது இந்த பிரைசிங் செக்மெண்ட்க்கு. முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட 198 கிராம் வெயிட்டோட 8mm திக்னஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு IP64 ரேட்டிங் வித் மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் 810H கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த பிரைசிங்க்கு நிறைய ஆஃபர்ஸோடையும் இந்த வட்டம் டிசைனுக்கு நிறைய கான்சிடரேஷன் பண்ணி ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் டிசைன் பற்ற அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச்ல HD பிளஸ் டிஸ்பிளே. பட் ஆனா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் IPS LCD டிஸ்பிளே 516 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு இந்த பிரைசிங் ரேஞ்சுக்கு கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இந்த டிஸ்பிளே நல்லாவே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். எந்த ஒரு வீடியோ பார்க்கறாகட்டும், எந்த ஒரு OTT ஆப்ல வீடியோ பார்க்கறாகட்டும், இந்த கான்ட்ராஸ்ட் வியூயிங் ஆங்கிள்ஸ் கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே பிகேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா HD பிளஸ் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிஸ்பிளேயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 198 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 2S OS அப்கிரேட். அதுக்கு மேல XOS 15 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டூயல் 5G சிம் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4, ஹையர் போர்ட், FM ரேடியோ, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP64 ரேட்டிங், மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 amps பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP, அடுத்து ஒரு AI லென்ஸ் தான். ஆனா பேக் சைட்ல நிறைய கேமரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா இங்க AI லென்ஸோட கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரண்ட்லயும் வெறும் 8MP கேமரா தான். ஆனா இந்த போன்ல ஹையஸ்டா 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஆனா இந்த போன்ல உங்களுக்கு சென்சாருக்கு OIS கிடையாது, வீடியோ ஸ்டெபிலைசேஷனுக்கு EIS கிடையாது. அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 1080 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், டூயல் வீடியோஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல செகண்டரி சென்சார் இல்லாத ஒரு குறையா இருக்கு. அதை தவிர்த்து இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்டை பொறுத்தல
இண்டோர்ல ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது. ஸோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைலை பொறுத்தளவு MediaTek Dimensity 7300 Ultimate ஒரு 4-1 Marketech 2.5 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலையாரிருக்காங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இது மாதிரி பவர்ஃபுல்லான சிப்செட் வரது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியுது. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஓவரால் தட் டே டு லைஃப்ல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது போக மல்டி டாஸ்கிங் பண்ற விஷயங்களாகட்டும், ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த XOS. இந்த XOS ஒரு 2 வருஷமா சூப்பராக ஆப்டிமைஸ் செம்ம ஃப்ளூயன்டான ஒரு UIயா இருக்கு. அதையும் இந்த சிப்செட் கம்பைன் பண்ணும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதை தவிர்த்து இந்த போன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்னென்ன பண்ணிக்கலாம்னா சர்க்கிள் சர்ச் பண்ணிக்கலாம் அண்ட் வால்பேப்பர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இந்த போன் செம்ம ஃப்ளூயன்டா செம்ம ஆப்டிமைஸோட இந்த சிப்செட் செக்மெண்ட் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் சேரும் போது செம்மையா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு டே டு லைஃப்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Infinix Note 50X நிறைய விஷயங்கள் பார்த்து செதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 வைப்ரண்டான கலர்ஸ், மெட்டாலிக் ஃபினிஷ் டிசைன் அண்ட் உங்களுக்கு வீகா லெதர் டச் ஃபினிஷ். அதுவும் உங்களுக்கு அக்ரீஸான பிரைசிங் 6/120GB வேரியன்ட் 11,500 கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பையிங் லிங்க் கீழே டிஸ்கஷன் மென்ஷன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு யாருமே இந்த வார்த்தைகள் கொண்டு வரல. இன்னைக்கு Infinix கொண்டு வந்திருக்காங்க. அது சும்மா கொண்டு வரல. உங்களுக்கு அந்த சர்க்கிள் சர்ச் இருக்கு அண்ட் வால்பேப்பர் ஜென்ரேட்டர் விஷயங்கள் இருக்கு. அந்தந்த டெக்ஸ்ட் ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணுமே நிறைய விஷயங்கள் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை காட்டிலும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் தட் இங்க நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஹார்ட்வேர் சைடுமே நல்ல இம்ப்ளிமெண்ட் இருக்கு அண்ட் சாஃப்ட்வேர் சைடுமே சூப்பராகவே இருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் என்னென்ன இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க Infinix சைடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு HD+ டிஸ்பிளே, ஆனால் காம்ப்ரமைஸ்க்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதை தவிர்த்து இந்த மொபைல உங்களுக்கு 560 நிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு கம்ப்ரஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அவுட்டோர்ல நம்ம இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது. அதை தவிர்த்து கேமரா பிலோ ஆவரேஜா இருக்கு. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். செகண்டரி சென்சார்லாம் கிடையாது. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டையா போட்டு பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சென்சார் வச்சு அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 4K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சிப்செட் இருக்கிறதுனால இவங்க இந்த விஷயத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த 11,500 இன்னைக்கு எந்த ஒரு மொபைலும் நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியாது. இந்த போன்ல நம்மளால எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்களோட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜிங்கோட இந்த வட்டம் இந்த Infinix Note 50X அதுவும் 5G செக்மெண்டோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்னைக்கு Infinix நம்மளுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.